நமஸ்காரம். பகவானுடைய பல திவ்ய க்ஷேத்திரங்களுள் 108 திவ்ய தேசங்களை ஆழ்வார்கள் பாடினர். உண்மையாக பார்த்தால் அவர்கள் பாடினபடியால் தான் அந்த 108 க்ஷேத்திரங்களுக்கு திவ்ய தேசம் என்கிற சிறப்பு பெயரே பிறந்தது. இந்த தேசங்களில் பகவான் நின்ன திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், சயன திருக்கோலம் என்று 3 படிகளாக உள்ளார். இதிலே நின்ற திருக்கோல திவ்ய தேசங்கள் 60, வீற்றிருந்த திருக்கோலத்தில் 21, சயன திருக்கோலத்தில் 27 திவ்ய தேசங்கள். ஆழ்வார்கள் மிகவும் ஈடுபட்டு பாடியது சயன திருக்கோலத்தை. இன்று நாம் வெவ்வேறு திருக்கோலங்களில், வெவ்வேறு விதமான சயன திருக்கோலங்களில் பகவான் எங்கெங்கு இருக்கிறார் என்று பார்ப்போம். இது அனுபவமே ஒரு ஆனந்தமான அனுபவம். பலவிடங்களிலும் சயனத்தை புஜங்க சயனம் என்றே சொல்லுவர். ஆதிசேஷனுடைய மடியில் பகவான் சயனித்துக் கொண்டிருப்பார். புஜங்கன பாம்பு, ஸ்ரீரங்கம் புஜங்க சயனம். போகின்னு சொல்லுவார்கள், புஜங்கன்னு சொல்லுவார்கள். ஆதிசேஷன் மடியிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். 2 காவிரிக்கு நடுவே ஸ்ரீரங்கநாதனுடைய சயனம். பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரஜல் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசம் அடியரோர் ககலலாமே என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாசுரம். சயனத்தை சேவித்தால் கண்ணை எடுக்கவே முடியல, உள்ளம் உருகி போகிறது என்று கூறுகிறார். 2வது உத்தியோக சயனம். திருக்குடந்தை கும்பகோணத்தில் 6ஆவமுதன் உத்தான சயனமாய், அர்த்த சயனமாய், உத்தியோக சயனமாய் உள்ளார். திருமழிசை ஆழ்வார் அவரை தரிசிக்க வந்தார். நான் வந்திருக்கேன், நீ பேசாம படுத்துட்டு இருக்கியே என்று பெருமானிடம் வேண்டினார். ஓ, இவர் எழுந்திருக்க சொல்றார் நினைச்சுன்னு பெருமான் எழுந்திருந்தார். அவர் பாழ்தி எழுந்திருப்பதற்குள் இந்த நீச்சன் கூப்பிட்டதற்காகவா நீ எழுந்திருக்க வேண்டும்? கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே, போரும் போரும் நீ எழுந்திருக்க வேண்டாம் இருன்னார். இப்ப இந்த பெருமாளுக்கு படுத்துட்டு இருக்கிறதா உட்கார்றதா தெரியல. அதனால பாதி எழுந்த நிலையில் நடு சயனம். 3வது பாலசயனம். சிறுபுலியூர் கருமா முகிலுருவா கனலுருவா புனலுருவா என்று திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். திருமா மகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமே. அங்கே எம்பெருமான் பாலசயனமாய் சலசயன பெருமாளாக உள்ளார். கிருபா சமுத்திர பெருமாள், கருணையோ கடல். ஆனா அவரோ சிறு குழந்தைய போலே சின்ன சயனத்தில் உள்ளார், சிறுபுலியூர் பெருமாள். அடுத்தது 4வது சயனம் போக சயனம். சிவபெருமான் நடராஜராக நர்த்தனம் புரிந்து கொண்டிருக்க அதை நன்கு கண்டு கழித்துக் கொண்டு ஆனந்தமாக படுத்துக் கொண்டிருக்கிறார். தில்லை நகர் திருச்சித்திரகூடம் சிதம்பரத்தில் கோவிந்தராஜ பெருமானுடைய சயனம் போக சயனம். அனுபவத்துல நாட்டியத்தை பார்த்துட்டு சயனிச்சுருக்கார். 5வது வீரசயனம். படுத்திருக்கும் போது சங்க சக்கரத்தோட படுத்துக்க முடியுமா? நாமே கூட கண்ணாடி அது இது சங்கிலி மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு தானே படுத்துப்போம். ஆனா இங்க பெருமான் திருவிந்தளூர் பரிமளரங்கநாதன் இந்து புஷ்கரணி கரையிலே, திருவிந்தளூர் மாயவரத்துக்குள்ளேயே பரிமளரங்கநாதன் வீரசயனம். கையில் சங்க சக்கரத்தை பிடித்து கொண்டே சயனித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தது திருநீர்மலை மாணிக்க சயனம். இந்த ஒரு திவ்யதேசத்துலதான் நின்னான், நடந்தான், கிடந்தான் என்று எல்லா திருக்கோலத்தையும் சேவிக்கலாம். நின்ன திருக்கோலம், இருந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம், ராமனார்கார் எல்லாருமாக இருக்கிறார். அங்க சயனம் திருநீர்மலையில் மாணிக்க சயனம். திருப்புல்லாணி, அங்குதான் ராமச்சந்திரன் கடலிடத்தே 3 நாட்கள் சரணாகதி அனுஷ்டித்தார். தர்பத்தை பரப்பி கடற்கரையிலேயே கிடந்தார். தர்பசயன பெருமாள் ராமன் தர்பத்தை பரப்பித்தானே இங்கு கிடந்தார்.
அதனால் அவர் தர்மசேன பெருமாள். அடுத்து திருக்கடன்மல்லை, மகாபலிபுரம், புண்டரீகருங்கிற ரிஷி கடலுக்கு நடுவுல பெருமாள் படுத்துட்டு இருக்காரா, அவரை சேவிக்கணும்னு ஆசை. அதனால தன் கைகளையே கொட்டாங்குச்சியா பயன்படுத்தி கடல் ஜலத்தை எல்லாம் இறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். உள்ள இருக்கிற பெருமாள் பார்த்தா, இத்தனை மூடத்தனமான பத்தியா, இவர் கையால கடல் ஜலத்தை இறைச்சி என்னைக்கு என்ன வந்து சேவிக்கிறது, நாமே அவர் இருக்கிற இடத்துக்கு படுவோம். என் ஆதிசேஷன் படுக்கையை விட்டு விட்டு நிலத்துக்கு வந்து ஸ்தலசயன பெருமாள், ஸ்தலத்தில் ஆதிசேஷனே இல்லாமல் நிலத்திலேயே சயனித்து சேவை சாதிக்கிறார். அடுத்து 9வதாய் வடபத்திர சயனம், ஆலிலை தளிரிலே வடபத்திர சாயி, வடமகா தாமர், சிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்யதேசம். வட மகா தாமர், வடபெருங்கோயிலுடையான்னு சொல்லுகிறார்கள். இந்த பெருமாளுக்குத்தான் ஆண்டாளுடைய பாசுரங்கள் எல்லாமே. அவர் வடபத்திரசாயி. கடைசியாய் அனந்த சயனம், திருவனந்தபுரத்திலே தன்னுடைய தாளும் தோளும் சமனில்லாத பல பரப்பி தன் திருக்கையை நீட்டிக்கொண்டு திருவடிகள் உயர்ந்து திருக்க 3 வாசல் படிகள் வழியாக முகத்தை சேவிக்க ஒரு துவாரம், நாபிய சேவிக்க 2வது துவாரம், திருவடிய சேவிக்க 3வது துவாரம் என்ன அனந்தபுரத்தே அனந்த பத்மநாபனாய் அனந்த சயனத்தில் உள்ளார். இன்னைக்கு நாம 10 சயனத்தை பத்தி கேட்டு பார்க்கக்கூடிய ஆச்சரியமான அனுபவத்தை பெற்றோம். அனைத்து சயன பெருமாளும் உள்ளத்தை விட்டு நீங்காமல் இருக்கட்டும். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.